தெரியல, நானும் ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். நான் நியூஸ் 24/7 பார்த்தேன். பவன் கல்யாண் பேசிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து அதாவது வந்து எங்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படணுங்கிறது, விஜய் அவர்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படணும். மக்கள் நல திட்டங்களை யார் சென்றாலும் வரவேற்கிறோம். இருக்கட்டும், அது மக்களுக்கு தெரியும் வைங்களேன். நலத்திட்டங்களை கொண்டு வரதுல யார் கொண்டு வந்தாலும் தவறு கிடையாதுங்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இது கிடையாது. எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த கரூர் சம்பவத்தை வச்சு அந்த இயக்கத்தை முடக்கிடலாமான்னு நினைச்சாங்க, அது முடியல. அவர் ஒரு த்ரெட்டா வர்றாரு உதயநிதிக்கு. ஏன்னா உதயநிதியோட ஈக்குவல் ஏஜ் ஃபேக்டர். அப்ப அவரை வந்து விட்டுறக்கூடாதுன்னு இப்ப வந்து 4 ஆண்டுகளாக தூக்கி கொண்டு வந்த சங்கீதாவை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் என்னைக்காவது அதிமுக செஞ்சிருக்கா? தரமற்ற ஒரு செயலை செஞ்சிருக்கா? அது அவருடைய பர்சனல் ரைட்டுங்களா? அதுக்கும் அப்படி பார்க்க போனா பால்டையில பத்தி எல்லாம் நாங்க பேச முடியும் ரைட்டுங்களா? நான் தரக்குறைவான விமர்சனங்களை என்னைக்கும் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோ செய்தி தொடர்பாளர்களோ வைத்தது கிடையாது, எடப்பாடியாரும் வைத்தது கிடையாது. எவ்வளவோ தரம் குறைவா அவர் பேசுறாரு, யாரு உதயநிதி பேசுறாரு. ஆனா வந்து நாங்க தரம் தாழ்ந்து பேசுவது கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துட்டு வந்து அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணி இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் திமுக மட்டும்தான் செய்ய முடியும். அதிமுக என்னைக்குமே செய்யாது.